பண்றா, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கையில இருந்து துப்பாக்கி வச்சு திப்பு சுல்தானை விரட்டிட்டான். விரட்டின உடனே பார்த்தா, நான் தான் விரட்டுறேன்ல, இந்த நாட்டை நானே ஆண்டுக்கிறேன், நீ போடணும். இல்ல இல்ல, நாங்க ஆண்டை பழக்கப்பட்டுட்டோம், உனக்கு என்ன வேணுமோ அதை வேணா வாங்கிக்கோன்னா. சரி, வருஷத்துக்கு 3 லட்சம் வராக பொண்ணு எனக்கு கட்டிடு அப்படின்றான். 3 லட்சம் பொண்ணு வெள்ளைக்காரனுக்கு கப்பம் கட்டுறான். அவனுக்கு 6 லட்சம் வேணும். யாருக்கு? மன்னனுக்கு. அவன் சுகபோகமா எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறான். அவனுக்கு 6 லட்சம் வேணும், வெள்ளைக்காரனுக்கு 3 லட்சம். 9 லட்சத்துக்கு எங்க போவான்? எங்கேயும் போக முடியாது. அவன் பார்க்கிறான், உழைக்கும் வர்க்கம், நம்முடைய உழைக்கும் வர்க்கமான பனையேறி பிழைத்த மக்களை தோழர்களா, அவங்களை பிடிச்சான். இருந்தா வரி, இறந்தா வரி, நடந்தா வரி, கிடந்தா வரி, அத்தனைக்கு வரிய போட்டான். 1 2 இல்ல, பனை கேட்டு அடிச்சான். பணத்தை கருக்கண்டு கருப்பு களம்பெரிய சாணாரை நம்ம மக்களை, பனையேறி பிழைத்த மக்களை, ஆமா, பொது பாதையில போக விட மாட்டேன், பொது கிணத்துல தண்ணி எடுக்க விட மாட்டேன், ஆண்கள் முட்டைகளை வேட்டி கட்டப்படாது, தாலி போடக்கூடாது. இதெல்லாம் நம்ம நாட்டுல நடந்தது. அடித்து ரொம்ப வருஷம் இல்ல, 193 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். அப்படி நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நம்ம எல்லாம் சாமியை இப்படி எல்லாம் கும்பிடுவோம். அந்த காலத்துல நம்ம சாமி கும்பிட்டா, நம்ம நானும் அந்த காலத்துல பிறந்தவன் தான், இப்ப மறுபுறப்படுத்து வந்திருக்கிறேன். நீங்களும் அப்படித்தான் வந்திருக்கீங்க. எல்லாருமே அடுத்த பிறவில தான் வந்திருக்கிறோம் இல்லையா? நான் அந்த பிறகு நாரதரா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஊரூரா பாடி நடக்கிறோம் இல்லையா? அதனால அப்படி வந்திருக்கிறேன். ஆக உண்மையை சொல்லணும் இல்லையா? எல்லா சாமிக்கும் கூட நடக்கும், பக்தியோட இருக்கும். அதுல இந்த காட்டுக்குள்ள ஒரு சாமி இருப்பார், அன்னைக்கெல்லாம் காட்டுக்குள்ள தான் இருப்பார். அவரை தேடி கூட நடக்கிறோம்னா அதுக்கு பிறகுதான் நம்ம ஆளு காப்பு கட்டி விரதம் இருந்து போய் மண்ணை வச்சு மண்ணில் தான் செய்வான். அவன் அன்னைக்கு மண்ணு தான், மண்ணை உருட்டி உருட்டி அது செய்யும் போதே பக்தியா இருந்து ஜம்முன்னு பிடிச்சிக்கிட்டு ஊரே பயந்துருக்கும். எல்லாரும் கோயிலுக்கு உடனே உள்ள போயிடுவோம். அப்ப இப்படி கரண்ட் வசதிலாம் கிடையாது. ஆமா, கரண்ட் எல்லாம் எங்க இருந்துச்சு? வெள்ளைக்காரன் காலத்துக்கு பிறகுதானே எல்லாம் வந்தது. கரண்ட் இல்லாத நேரத்துல கொடை கொடுப்பான். கொடை கொடுக்க நேரத்துல எல்லா மக்களும் அங்க இருள் சூழ்ந்த இடத்துல அங்கங்க கல் நட்டி தீப்பந்தம் எரியும். அதாவது தீவெட்டின்னு சொல்லுவோம். பின்னக்காய் எண்ணெய் தான் இப்போ நிறைய, அது கொஞ்சம் நல்லா தீவெட்டிக்கெல்லாம் எரியும். அந்த பின்னக்காய் எண்ணெய் போட்டு கொடை நடக்கணும்னா ஊரே கூடி இருக்கும். இரவு முழுக்க அங்கே தான் இருப்பாங்க. படையல் போடுறதுக்கு முன்னால் ஏகப்பட்ட அடுப்பு போட்டு தீ வச்சு எரிவான். அந்த அடுப்பு வெளிச்சத்தில் தான் அங்கே அலங்காரமே நடக்கும். சாமிக்கு ஒரு பக்கம் அலங்காரம் நடக்கும், இங்கிட்டு பொங்கல் நடக்கும். இதுக்கானதில் அங்கே லைனில் நிற்கும் யாரும். அப்போ இந்த மக்களுக்கு என்ன செய்யலாம்? இரவு முழுக்க அங்கே இருக்கணும் இல்லை?